மனம்னா என்ன, மனம் சம்பந்தமா மனிதர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு எழுந்துள்ள நிறைய உளவியல் ரீதியான காரணங்களை எல்லாம் களைவதற்கு இந்த மனதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு முழுசா நம்ம பார்க்க இருக்கிறோம். மனதை சிக்கன பிடி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைனல் சொல்யூஷன், கன்க்ளூஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு வந்ததெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரீவைண்ட் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ புதுசாக ஒரு இதை சொல்ல போகிறோம். ஒரு மகான் கிட்ட ஒருத்தர் கேட்டார், எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை குருவே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ நிரந்தரமாக ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கு அந்த குரு, அந்த மகான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காரு? ஆரோக்கியமான வாழ்க்கை. நீ முதல்ல சந்தோஷத்தை தேடாதே, மகிழ்ச்சியை தேடாதே. முதலில் நீ என்ன செய்யணும்? ஆரோக்கியமான வாழ்க்கை. உடம்பு நலம் ஆரோக்கியமா இருக்கிறதா, மனம் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதான்னு முக்கியம். அதற்கு அடுத்ததாக நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்வது. நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்வது உடம்பு மனசு 2 சேர்ந்தது. இப்ப மனதில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த குப்பைகள் எல்லாம் நீக்கினா தான் மனதுக்கான நிம்மதி கிடைக்கும். அப்ப எதெல்லாம் நீக்கணும்? இப்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களுமே, பகைமை, கோபம், குரோதம், எத்தனை விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, உங்கள் மனதுக்கு முரண்பாடான நெகட்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீக்குவதற்கான வழிமுறை என்னமோ அதை அத்தனையும் செய்தீங்க அப்படின்னா மனம் சுத்தமாயிரும். ஸோ மனம் நிம்மதி அடையும். அப்போ உடல் அளவில் ஆரோக்கியம், மனதளவில் நிம்மதி, இது இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். மனதை சிக்கன பிடிக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன மனம் நம்மகிட்டயே இருக்கக்கூடிய மனதை நம்மால் எளிமையாக சுலபமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும். இது ஒரு வழி. இதுவே உங்களுடைய வாழ்க்கையை செம்மையா வழி நடத்தி கொண்டு போகும். இல்லையா உங்களுடைய மனம் உங்களுக்கு பயன்படாத போது, இதிலிருந்தும் குழப்பங்களே நீடிச்சிட்டு இருக்கு, மேற்கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா, மேற்கொண்டு மற்றவர்களுடைய உதவியினாலே உங்களால் அந்த பெரிய முன்னேற்றம் இல்லைன்னா, இந்த பிரபஞ்ச மனதிடம் முழுமையாக சரணடையுங்கள். இந்த பிரபஞ்ச மனம் பெரிய மனம், பேராற்றல் கொண்ட மனம், உங்களுக்கான அனைத்தையும் வழங்குவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. நீங்க அதற்கு இயற்கை பேராற்றல்னோ கடவுள்னோ நீங்க என்ன பேர் வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உண்மை என்னமோ இதுதான். இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம், பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு மனம் நமக்கு இருக்கிறதை விட பல மடங்கு. ஏன்னா அதுதான் நம்ம உற்பத்தி செய்து நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான அத்தனை தூண்டுகோளாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ நாம் என்னவா இருக்கணும், என்னவா வாழணும், எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே பதிவுகள் இருக்கு. அப்போ உங்களுக்கான தீர்வு என்னங்கிறதும் அப்போ அதற்கான இது ஏற்கனவே இந்த சொல்யூஷன் இந்த இதில் தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கணும். இந்த வார்த்தையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி வச்சிருக்கோம். அதனால் மனதை சிக்கன பிடிப்போம். பிரபஞ்ச மனதை, பேராற்றல் கொண்ட மனதை நாம் என்றும் சரணடைந்து அதனுடன் மகிழ்ச்சியாக இனிதே வாழ்க்கையை வாழ்வோமாக. அன்பே சி.